வீடு வாங்கலான்ற பிளான்ல இருப்பாங்க, இல்ல சிலர் இடம் வாங்கலாம்னு இருப்பாங்க, சில பேர் வந்து தங்க நகைகள்லாம் வாங்கலாம்னு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பாக்கியம் எல்லாம் கைகூடி வருமா ஐயா? கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த வருஷத்துல வீடு வாங்கும், இடம் வாங்கும் ராசிகளில் மேஷ ராசியும் ஒன்றுங்க. ஏன்னா நெறைய திட்டங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதாவது லோன் வாங்குறதுக்காகவோ, இல்ல இடம்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இல்ல இந்த வீட போய் செலக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வந்து அது வந்து கைக்கூடி வராம நிலைமையிலலாம் இருந்திருக்கும். ஏன்னா வீடு வந்து உடனே பார்த்துட்டு வாங்க முடியாது. இடமும் வந்து போய் பார்த்த உடனே வந்து நம்ம போய் அவங்க ஒய்ஃப் சம்மதிக்கணும். இல்லன்னா வந்து அவங்க வீட்ல அப்பா, அம்மா வந்து போய் பார்க்கணும். இந்த மாரி கன்சல்டன்சிலே இருப்பாங்க. அந்த முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு சாதகமா அமைஞ்சதானா இதுவரைக்கும் அமைஞ்சிருக்காது. ஆனால் இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், பராபருடம் பிறந்ததற்கு அப்புறம் மேஷ ராசிக்காரர்கள் வீடு வாங்கும் யோகியம், வீடு வாங்கும் பாக்கியம், வீடு மட்டும் இல்லைங்க, இடம், புதிய வாகனம் எல்லா அமைப்பும். ஏன்னா இந்த வருஷத்துல வீடு வாங்குற அமைப்புல மேஷராசியும் முதன்மை பெறாங்க. அதனால கண்டிப்பா வீடு வாங்கிடுவாங்க.